ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு பேசுவதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊடக செயலாளர் திரு பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது, அது சார்ந்த அதிர்வலைகள் ஏறக்குறைய ஓய்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில், முதலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது, அது சார்ந்த குற்றச்சாட்டுக்களை இபிடிபி எப்படி பார்க்கிறது? உண்மையிலேயே இந்த விவகாரம் என்பது நீதிமன்றத்திலே இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே ஒரு பொது வழியிலே ஆழமாக பேசுவது பொருத்தமற்றது என்ற நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன். இருந்தாலும் இந்த நீதிமன்ற விசாரணைகள் முற்றுப்பெறுகின்ற பொழுது உண்மை வெளியே வரும், எங்களுடைய மக்கள் உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. இந்த விவகாரங்களை பார்க்க போனமாக இருந்தால், கடந்த காலங்களிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர்களுடைய தலைமையினுடைய பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட ஆயுதங்களில் ஒன்று தொடர்பானது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஈழ விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இபிடிபியை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே இந்திய அரசாங்கத்தினால், இந்திய தரப்புகளால் ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஆயுதங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினை தொடர்ந்து இந்திய தரப்பிடமே அது ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 90ஆம் ஆண்டு எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் கொழும்பு திரும்பி ஒரு ஜனநாயக நீரோட்டத்திலே இணைந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதன் ஊடாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு புதிய அணுகுமுறையோடு அரசியல் களத்திலே இறங்கிய போது அவருக்கு, அவர் சார்ந்த தோழர்களுக்கும் இருந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி, அல்லது அதன் காரணமாக பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக பாதுகாப்பு அமைச்சினால் தற்காப்பிற்கான ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நீங்கிய சூழலிலே மீளவும் யார் அதற்றை கொடுத்தார்களோ அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலே தற்போது இந்த பிரச்சனை தோன்றியிருக்கின்றது. அது தற்போது நீதிமன்றத்திலே இருக்கின்ற சூழலிலே நாங்கள் அதனை நீதிமன்றத்தின் ஊடாக கையாளலாம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. இலங்கை நீதிமன்றத்தின் மீதும், நீதித்துறையின் மீதும், இலங்கை அரசியல் அமைப்பின் மீதும் நம்பிக்கை உள்ள வகையிலே இதனை நாங்கள் கையாளலாம் என்ற நம்பிக்கை, உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்தும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஏற்கனவே செயலாளர் நாயகம் அவர்கள் புனேயிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த செயலாளர் நாயகத்தின் தரப்பினாலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளிலே காணப்பட்ட நியாயங்களை புரிந்து கொண்ட நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கின்றது. அதே போன்று இந்த நீதிமன்ற தீர்ப்பும் பல உண்மைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தும், எம்மை வரலாற்றிலிருந்து விடுதலை செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த கைது இடம்பெறுகின்ற பொழுது நீங்கள் சொன்னது போல ஒரு துப்பாக்கி மாக்கந்துர மதுசூதன் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கைது இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகான விசாரணைகள், ஏற்கனவே வழங்கப்பட்ட 20 துப்பாக்கிகள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று செய்தி வெளிவந்திருந்தது. அது தவிரவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினால் அரசாங்கத்திடம் மீள கையளிக்கப்பட்ட ஏறக்குறைய 30 துப்பாக்கிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளே இல்லை என்பது போன்ற விசாரணைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதனை தாண்டி 100 துப்பாக்கி, 156 துப்பாக்கி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இந்த எண்ணிக்கைகள் பெருகிக்கொண்டே போவதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? இல்லை, இவை காலத்திற்கு காலம் எங்களுடைய தோழர்களுடைய பாதுகாப்பிற்காகவும் எங்களுடைய தலைமையினுடைய பாதுகாப்பிற்காகவும் வழங்கப்பட்ட துப்பாக்கிகள். அவ்வாறு வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகளும் யுத்தம் நிறைவடைந்து நமக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்ற சூழலே மீள கையளிக்கப்பட்டு விட்டன. இது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கின்றோம். அரசாங்கத்துடனான ஒரு போக்கை நீண்ட தசாப்தங்களாக கடைபிடித்தவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா. அரசாங்கத்துடன்
ஒத்து செயற்படுவது என்பது அவருடைய அரசியல் போக்காக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏறக்குறைய 4 தசாப்தங்களாக அவர் கைது என்கின்ற வட்டத்திற்குள்ளோ அல்லது ஒரு பெருமளவிலான விசாரணை என்கின்ற வட்டத்திலோ வந்திருக்காத சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த ஆட்சியில் அவர் மீது கை வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது போன்ற கருத்தாடல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது அவ்வளவு பெரிய சலசலப்பு ஒன்றையும் ஏற்படுத்தியதாக தெரியவில்லையே. இல்லை, சலசலப்பை ஏற்படுத்தியதா இல்லையா என்பதற்கு வருவதற்கு முன்னதாக ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். நீண்ட காலமாக அரசாங்கத்தோடு ஒத்து செயற்பட்டவர் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தீர்கள். உண்மையிலேயே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய செயற்பாடு என்பது யாரையும் சார்ந்து அல்லது யாரோடும் ஒத்து செயற்படுகின்ற செயற்பாடாக இருக்கவில்லை. அது மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளாக தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்வதற்கு, அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஈடேற்றுவதற்கு, அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற அவலங்களிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்வியலை கொடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறையாகவே அவருடைய செயற்பாடுகள். இவையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், இந்த அரசியல் போக்கிற்கான காரணங்கள். ஆனால் ஒரு 4 தசாப்தங்களாக எடுத்து பார்த்தால் ஒரு சில அரசாங்கங்களை தவிர்த்து விட்டால் ஏனைய அரசாங்கங்களோடு பங்காளிகளாகத்தான் EPDP இருந்து வந்திருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு எந்த தரப்பிற்கு ஆதரவு அளித்தமோ அந்த தரப்பு ஆட்சியை விடமறுகின்ற சூழல்களிலே நாங்கள் அந்த தரப்போடு பங்காளர்களாக இணைந்து எங்களுடைய மக்களுடைய தேவைகளை, எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நோக்கி பயணித்திருக்கின்றோம். அந்த 4 தசாப்தங்களிலே பெரும்பாலான காலப்பகுதி ஒரு நாங்கள் சார்ந்த தரப்பு ஆட்சிப்படம் ஏறி இருக்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் அணுகுமுறை, அரசியல் தீர்க்க தரிசனம், எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய அரசியல் தீர்க்க தரிசனம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே சரியான என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான். அப்படியும் சொல்லலாம். அல்லது யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்களோடு ஒத்திசைந்து நிச்சயமாக இல்லை. யார் அதிகாரத்துக்கு வருகிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இயங்குவது என்ற நிலைப்பாட்டிலே இந்த சூழலும் அது அமையவில்லை. உங்களுக்கு தெரியும், முதலாக எங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற பிரவேசம் 1994ஆம் ஆண்டு அமைந்திருந்தது. அந்த 94ஆம் ஆண்டு எங்களுக்கு 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த பொழுது நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்து எங்களுடைய ஆதரவினை வழங்கியிருந்தோம். அதன் பின்னர் 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே நாங்கள் சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கத்திற்கு ஒரு ஆதரவை வழங்கியிருந்தோம். அவரால் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு இன்று வரையிலே தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த அரசியல் தீர்வுகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய சந்திரிகா அம்மையாரினால் 2000ஆம் ஆண்டிலே முன்வைக்கப்பட்ட நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் அந்த ஆதரவினை வழங்கி அவர் வெற்றி பெற்ற சூழலிலே முதன்முறையாக எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் புனர்வாழ்வு அமைச்சராக பதவியேற்றிருந்தார். அதன் பின்னர் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் நாங்கள் சந்திரிகா அம்மையாருக்கு ஆதரவு தெரிவித்த போதிலும் அவருடைய தரப்பினரால் நாடாளுமன்றத்திலே அதிக பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாத சூழலிலே ரணில் விக்ரமசிங்கே பிரதமரானார். அந்த சூழலிலே நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே தான் இருந்தோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்காக நாங்கள் கட்சி மாறி செல்லவில்லை. அதே போன்று 2004ஆம் ஆண்டு இந்த அப்போதைய சூழலை எதிர்கொள்வதற்கு மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகுவதே பொருத்தமானது என்ற நிலைப்பாட்டை முன்வைத்து அவருக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தோம். அவர் வெற்றி பெற்றார். அந்த அரசாங்கத்திலே நாங்கள் பங்கு பெற்றிருந்தோம். அதே போன்றுதான் 2010ஆம் ஆண்டும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்திருந்தோம். அவர் வெற்றி பெற்றார். நாங்கள் பங்காளர்களாக மாறியிருந்தோம். நல்லாட்சியிலே நாங்கள் எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறான முறையிலே மைத்ரிபால சிறிசேனா அவர் சார்ந்த அரசாங்கம் உருவாகி இருந்தது. நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருந்தோம். பின்னர் 2019ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவளித்திருந்தோம். அவர்கள் வென்றார்கள். அந்த அரசாங்கத்திலே நாங்கள் பங்காளர்களாக இருந்தோம். பின்னர் ஒரு அறகலையவை தொடர்ந்து ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற சூழலிலே, அன்றைய சூழலிலே ஜனாதிபதியாக நாட்டை மீட்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தான் பொருத்தமானவர் என்பதை மிகவும்
ஆணித்தரமாக தென்னிலங்கை அரசியல் தலைவர்களுக்கு முன்னதாகவே வெளிப்படையாக அறிவித்தவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அவ்வாறு வெளிப்படையாக அறிவித்தது மாத்திரமல்ல, அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு தேவையான நாடாளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கையை பெறுவதற்கான சூழலிலே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அவரை ஜனாதிபதியாக்கி இருந்தார். அவருடைய அமைச்சரவையிலே அங்கம் வகித்திருந்தார். ஆக எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் எப்பொழுதெல்லாம் ஜெயிக்கின்றதோ, எங்களுடைய தீர்க்க தரிசனங்கள், அதாவது எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் எங்கெல்லாம் ஜெயிக்கின்றதோ அந்த சந்தர்ப்பங்களிலே அப்போ அந்தந்த காலகட்டத்திலே உருவாகிய ஆட்சியிலே நாங்கள் பங்காளர்களாக இருந்து எங்களுக்கு கிடைத்த மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களை வைத்து எங்களுடைய மக்களுக்கு அதிகபட்ச விடயங்களை சாதித்திருக்கின்ற ஒரு பெரிய பட்டியலை சொல்லி இருக்கிறீர்கள். இதை அப்படி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவ்வளவு நீண்ட அரசாங்கங்களிலே பங்காளியாக செயற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர், குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சரினுடைய கைது, அவர் மீதான சட்ட நடவடிக்கைகளுக்கான எதிரொலி தெற்கில் எப்படி இருந்திருக்க வேண்டும்? தெற்கிலே அது இருந்தது, இல்லை என்று நாங்கள் மறுத்துவிட முடியாது. இருந்தது. பல்வேறு செய்திகள் வெளியாகி இருந்தன. பல்வேறு பத்தி எழுத்தாளர்கள், ஆய்வாளர்கள் எல்லோரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று வடக்கிலே சமூக ஊடகங்களிலே சில மாற்றான அல்லது எங்களுக்கு ஓரளவு சமூக வலைத்தளங்களிலே இடப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான தோழர்களினுடைய பதிவுகளை தாண்டி அல்லது ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் புள்ளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரினுடைய விரல் விட்டு எண்ண இருக்கக்கூடிய ஒரு சிலர்களினுடைய அதிருப்தியான கருத்துக்களை தாண்டி எந்த விதமான ஒரு சலனத்தையும் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கைது ஏற்படுத்தவில்லை என்று சொல்கிறேன். இல்லை, மக்கள் மத்தியிலே அது ஒரு சலனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எவ்வாறான சலனத்தை, உணர்வுகளை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை இன்னும் சில வருடங்களின் பின்னால் நடக்க இருக்கின்ற தேர்தல் இப்பொழுது இந்த முன்னாள் அமைச்சர் இத்தனை அரசாங்கங்களில் பங்காளிகளாக இருந்த தமிழ் மக்களை விடுங்கள், தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒதுங்கி கொண்டார்கள் என்று வைத்தாலும் கூட இவ்வளவு பெரிய அரசியல் பயணத்தில் தெற்கிற்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய தெற்கு அரசாங்கங்களினுடைய பங்காளிகள் அவர்கள் மீதான அபிப்பிராயம், இந்த கைதுக்கான கண்டனம் அவர்களிடமிருந்தே வரவில்லை என்பதுதான். மீண்டும் ஒரு விடயத்தை நான் பதிவு செய்கின்றேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் அல்லது எங்களுடைய செயலாளர் நாயகம் தெற்கு அரசியல்வாதிகளுக்கோ அல்லது தெற்கு அரசாங்கங்களுக்கோ சார்பாக நீங்கள் சொன்ன இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நீங்கள் பங்காளிகளாக அங்கம் வகித்திருந்த அரசாங்கங்கள் எல்லோரும் தங்களினுடைய ஆட்சி காலத்தில் டக்ளஸ் தேவானந்தாவை எப்படி வைத்திருந்தார்கள் என்பது அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கைது என்று வருகின்ற பொழுது அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இல்லை, அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்பதை விட நாங்கள் அந்த விவகாரங்களை மிகவும் தந்திரோபாகமாக கையாண்டோம் என்பதுதான் உண்மை. அவர்கள் பலரும் தங்களுடைய ஆத்மார்த்தமான ஆதரவையும் ஒத்தாசைகளையும் வழங்க தயாராக இருந்த போதிலும் நாங்கள் அவற்றை தந்திரோபாய ரீதியாக கையாண்டோம் என்பதுதான் உண்மை. உங்களுடைய செயலாளர் நாயகம் சிறையில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இங்கு சந்திக்க வந்திருந்தார். இவருடைய இந்த சந்திப்பு பலத்த சலசலப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. டக்ளஸ் தேவானந்தா கைதாகி இருக்கிறார், நாமல் ராஜபக்ச சென்று பார்க்கிறார் என்கின்ற அந்த தோரணையை, அதை பார்த்த விதமே மிகுந்த சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வெளியில் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புலிகளை சந்தோஷப்படுத்த முனைகிறது என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை EPDP எப்படி பார்க்கிறது? இது அவருடைய கருத்து. நாங்கள் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் அல்லது இளைய எதிர்கால தலைவர் வந்து பார்வையிட்டார், அவருடைய தார்மீக ஆதரவை வழங்கியிருந்தார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்த போதும் அவர் வெளியிட்ட கருத்து அவருடைய கருத்தாகவே பார்க்கப்பட வேண்டும். அதை பற்றி நாங்கள் பெரிதாக இலட்டிக்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த விவகாரத்தை தந்திரோபாயம் ரீதியாக கையாண்டோம். இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக முக்கியமாக சொல்வதாக இருந்தால் கிழக்கில் பிள்ளையான் மீது, வடக்கில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மீதான கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாக எதை எதிர்பார்க்கிறது என்று நினைக்கிறீர்கள்? நான் நம்புகின்றேன் இது அரசியல் என்பதை விட சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன.
அவர்களுடைய அரசியல் எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்குமா, அதிலே உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா என்பது தொடர்பிலே எமக்கு இது வெளிப்படையாக கூற முடியாது இருக்கின்றது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலே இது ஒரு நீதிமன்ற விவகாரம், நீதிமன்றத்தினூடாக கையாளப்படுகின்ற விவகாரம், அதே போன்று குற்றப்புலனாய்வு பிரிவு சார்ந்த விவகாரம் என்றே தற்போதைய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை பேச்சாளர் போன்றோர் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் எங்களை வெளிப்படுத்துவதற்கு வரலாற்றிலே தொடர்ச்சியாக எங்கள் மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதனை பார்க்கின்றோம். இது எதிர்காலத்திலே அந்த எங்களுடைய எதிர்பார்ப்பு வெளிப்படுத்தப்படும். இன்னும் ஒன்று மிக முக்கியமாக இந்த கைதுக்கு பிறகு பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அது தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது முதலில் சிங்கள மொழியில் பேசினார், பிறகு தமிழ் மொழியில் பேசினார், பிறகு தனியாக ஒரு காணொளி வெளியிட்டிருந்தார். இந்த 3 காணொளியிலுமே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியது. என்னத்திற்காக? அது அவரே சொல்லி இருக்கின்றார். பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. என்ன காரணம்? அது அவர் காலம் வருகின்ற போது அவரே வெளிப்படுத்துவார். இல்லை, நீங்கள் சொன்னீர்கள் இலங்கையினுடைய நீதித்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவர்கள் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரித்து சரியான வகையில் தீர்ப்பளிப்பார்கள் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதன் மூலமாக பிணையில் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நம்புகின்ற பொழுது வெளியே வந்த அடுத்த கணமே ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்கின்ற இந்த சொல்லாடல் இதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு பல்வேறு காரணங்கள் இருப்பதாக செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா வெளிப்படுத்தி இருக்கின்றார், தன்னுடைய வாயாலேயே சொல்லியிருக்கின்றார். அந்த அர்த்தங்கள் என்ன என்பதை காலச்சக்கரம் வெளிப்படுத்தும். இப்பொழுது எதிர்வருகின்ற அடுத்த இந்த வருடத்திற்குள் அல்லது அடுத்த வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. இது நடக்கும் நடக்காமல் போகும் என்பதை தாண்டி நடத்தப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் கட்சிகள் முரண்பாடுகளை தவிர்த்து இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கி வருவதாக கடந்த 1-2 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் பேசப்பட்டு வருகின்றது. அது தொடர்பாக சந்திப்புகள் கூட்டுணைவுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு சங்கு மற்றும் சைக்கிள் கூட்டணி இணைந்திருந்தது. அதற்கு பிறகு அவர்களுக்கு இடையிலான முறுகல் காரணமாக இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் சங்கு ஆகியன பேசிக் கொண்டிருக்கின்றது. இப்ப சமகால பகுதிகளிலே இந்த பேச்சுக்களை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்படிப்பட்ட தமிழ் கட்சிகளினுடைய ஒன்றிணைவுக்கான பேச்சுவார்த்தைகள் அல்லது தொடர்பான கலந்துரையாடல்களில் இபிடிபி புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகிறதா, அல்லது நீங்கள் அதை விரும்பவில்லையா? தனியாகத்தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று இருக்கிறீர்களா, அல்லது உங்களிடம் யாராவது வந்து இது தொடர்பாக ஏதாவது ஒரு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறதா? மாகாண சபை முறைமையை பொறுத்தவரையிலே இப்பொழுது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற தரப்புகள், அல்லது மாகாண சபையை தும்பத்தடியால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்பவர்கள், மாகாண சபை தேர்தலில் போட்டியிடவே மாட்டோம் என்று கங்கணம் கட்டிவிட்டு இப்போது தேர்தல் வந்தால் போட்டியிடுவோம் என்று கூறுகின்றவர்கள் எல்லோரும் மாகாண சபை தொடர்பிலே ஒரு எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருந்த காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்துவதிலிருந்து பூரணமாக நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதன் ஊடாகவே எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை எய்த முடியும். இதுவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சரியான முறை, எங்களுடைய மக்களை அவர்களுடைய அபிலாஷைகள் நோக்கி முன்னகர்த்தி செல்வதற்கான சரியான வழிமுறை என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற ஒரே ஒரு தரப்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி. இப்பொழுதும் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், அது மக்கள் பிரதிநிதிகளிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் அதனை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த சூழலிலே தற்பொழுது மாகாண சபையை வலியுறுத்துகின்ற தரப்புகள், தமிழ் தரப்புகள் வெளிப்படைத்தன்மையோடு அரசியல் குறுகிய நோக்கங்களற்ற வெளிப்படைத்தன்மையோடு இந்த விடயங்களை பேசவும் அதற்காக உழைக்கவும் தயாராக இருக்குமாக இருந்தால் அவ்வாறான தரப்புகளோடு இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இப்படி கேட்கின்றேன், நீங்கள் நான் சொன்னது போல கடந்த காலங்களில் தேசிய அரசாங்கங்களோடு இணைந்து பணியாற்றியிருந்தீர்கள். நீங்கள் சொல்வது போலவே எடுத்துக்கொள்ளலாம், மக்களுக்கு சரியான சேவைகளை செய்வதற்கென்று வைத்துக் கொண்டால் கூட தமிழ் தரப்புகளும் எங்களை இணைத்துக் கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தனித்து விடப்பட்ட சூழ்நிலைக்கு இபிடிபி தள்ளப்பட்டிருக்கிறதா?
இல்லை, நாங்கள் எப்பவுமே தனித்துவமான கருத்துக்களை முன்வைத்து தனித்துவமாக தேர்தல்களை எதிர்கொண்டவர்கள் என்ற வகையிலே நாங்கள் யாரையும் எந்த ஒரு ஆனால் சந்தர்ப்பம் பிரதிநிதித்துவமாக பார்க்கின்ற பொழுது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது. அது இந்த அனுர அலை என்று ஒரு காரணத்தை வைத்துக் கொள்ளலாம். உள்ளூராட்சி சபையிலும் அதிக அளவிலான பிரதிநிதித்துவத்தை இபிடிபியால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் தனித்து நின்று தேர்தல்களை எதிர்கொள்வோம், தனித்து நின்று எங்களால் இந்த அரசியலை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்கின்ற பொழுது எங்களிடம் எவ்வளவு பிரதிநிதித்துவம் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? இப்பொழுது நாடாளுமன்ற அதிகாரம் எங்களிடம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத போதிலும் இப்போது தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளை தனித்தனி கட்சிகளாக பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த தனி கட்சிகளுள் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட கட்சிகளுள் ஒன்றாக நாங்கள் இருக்கின்றோம். முதலாவது அல்லது இரண்டாவது இடத்திலே ஒரு தனித்துவமான கட்சியாக அதிக வாக்கு வங்கியை தற்போதும் கொண்ட கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த வாக்கு வங்கி எதிர்காலத்தில் எங்களுடைய எதிர்காலம் என்று வருகின்ற போது தற்போதைய அரசியல் செயற்பாடுகள், தற்போது மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற அரசியல் அனுபவங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும், எங்களுடைய வெற்றிடத்தை உணர வைக்கும், எங்களுடைய கருத்தை மக்கள் வலுப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு. அதற்காக நாங்கள் தனித்துத்தான் நிற்போம், நாங்கள் யாருடனும் போக மாட்டோம், நாங்கள் ஒரு தனித்துவமானவர்கள் என்று ஒரு வீம்புக்கு நாங்கள் நிற்பதும் இல்லை. வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் நலன் சார்ந்து உழைக்கவும் கருத்துக்களை வெளியிடவும் தயாரான சிறப்புகளோடு இணைந்து செயற்படும். அப்படி யாராவது உங்களிடம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, அவ்வாறான சிறப்புகள் வந்தால் அது பற்றி நாங்கள் வெளிப்படையாக பேசி நாங்கள் எதிர்கொள்வோம். உண்மையிலேயே தேர்தல் அண்மையிலே நடக்கும் என்பது தொடர்பில் கூட பலத்த சந்தேகங்கள் இருக்கிறது. நடைபெற வேண்டும் என்பது தமிழர் தரப்பினுடைய விருப்பமாகவும் தொடர்ச்சியாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய விருப்பமாக இருக்கிற போதிலும் நடைபெறுகின்ற அரசியல் நகர்வுகள் சூழல்களை பார்க்கின்ற பொழுது அது நடைபெறுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. நாங்கள் எதற்கும் அவசரப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு பெரிய காலப்பகுதிகளை கடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான் இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொறுப்பெடுத்து ஒரு குறுகிய காலப்பகுதியில் இபிடிபியினுடைய செயலாளர் நாயகத்திடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், இவர்களுக்கு காலம் கொடுத்து தான் பார்க்க வேண்டும், எடுந்தமானமாகவே நாங்கள் இவர்கள் மீது விமர்சனங்களை முன்வைப்பது என்பது முறையற்ற ஒன்று. இப்பொழுது ஒரு பெரிய காலப்பகுதியை கடந்திருக்கிறது. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே இப்படித்தான் நடக்கும் என்று எங்களுடைய உள்ளக கலந்துரையாடல்களிலேயே இப்போ என்ன நடக்கிறதோ அதை எங்களுடைய செயலாளர் நாயகம் ஆரம்பத்திலிருந்து எங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார். ஏனென்று சொன்னால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடனான ஒப்பந்தம், இலங்கையினுடைய பொருளாதார நிலை, பூகோள அரசியல் என்பவற்றின் அடிப்படையிலே அந்த தீர்க்க தரிசனமான அறிவுறுத்தல்களை அவர் நமக்கு வழங்கியிருந்தார். அவர் என்னத்தை சொல்லி வந்தாரோ அதன்படிதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த தற்போதைய அரசியல் சூழல் அல்லது தற்போதைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் பெரிய மாற்றத்தையோ அல்லது வியப்பையோ ஏற்படுத்தவில்லை. எம்மை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மக்கள் ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள். நாடாளுமன்றத்திலே 159 என்ற பெரும்பான்மை பலம் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஓரளவுக்காவது நிறைவேற்றுவதற்கான தத்துணிவான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். அவர்களுடைய அபிலாஷைகள், குறிப்பாக நடைமுறை சாத்தியமான அபிலாஷைகளே நிறைய இருக்கின்றது. உதாரணத்திற்கு பார்ப்போமாக இருந்தால் தொல்லியல் திணைக்களம், வனலாக திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் போன்ற திணைக்களங்களினால் பல்லாயிரக்கணக்கான காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. இவை விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கடந்த காலங்களிலே நாங்கள் ஆட்சியில் இருந்த போது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு கொள்கை ரீதியான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடைய காலப்பகுதியிலே 86ஆம் ஆண்டிற்கு பின்னர் குறித்த திணைக்களங்களினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அதற்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே துரதிருஷ்டவசமாக அந்த வேலைகள் முடிவதற்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அவற்றை விடுவிப்பதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதே போன்று தையிட்டி விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த தையிட்டி விகாரை அப்போது அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய பகுதியை தவிர சூழ உள்ள பகுதிகளை விடுவிப்பதற்கான சம்மதத்தை அப்போதைய படைத்தளபதி, அந்த விகாரையினுடைய விகாராதிபதி, அதே போன்று ஜனாதிபதி எல்லோருமே ஏற்றுக்கொண்டு அதற்கான அளவீட்டு பணிகள் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள்
நடைபெற்ற நிலையிலே தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில தரப்புகளுடைய எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டிருந்தது. அந்த எதிர்ப்பு இல்லாமல் அவை அளவிடப்பட்டிருக்குமாக இருந்தால் அப்போதே அந்த சூழ உள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கும். தற்போதும் அதற்கான அதிகாரம் இப்பொழுது வரை உங்களோட கைகளில் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த காணிகளை விடுவித்து நிச்சயமாக ஆட்சி மாறும். சூழ இருந்த காணிகள் ஆட்சி அடுத்த கட்டம் உங்களுடைய கைகளுக்கும் வரலாம். இந்த பதிவு செய்யப்படும். வந்தால் நிச்சயமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம். அப்போது இருந்த காலச்சூழல், அப்போது இருந்த நிலைப்பாடுகள் எதிர்காலத்தில் எந்த அளவிற்கு சாத்தியமாக இருக்குமோ என்பது இப்போது சொல்ல முடியாவிட்டாலும் அந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுவோம். அப்போது அந்த அரசாங்கத்தினால் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம், அதே ஒன்று படைத்தளபதி, விகாராதிபதி போன்றோரினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை நிறைவேற்றுவதில் இப்பொழுதும் பெரிய பிரச்சனை இல்லை. ஜனாதிபதி அவர்கள் குறித்த விடயத்திலே தற்போதைய அரசாங்கம், அதே போன்று ஜனாதிபதி அவர்கள் அவர் அக்கறை செலுத்தினால் விடுவிக்க முடியும். அதோட அவ்வாறான விடயங்களை ஜனாதிபதி செய்ய வேண்டும். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு விமர்சனமாக எதிர்பார்ப்பு. சாதாரணமாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய விடயங்களை நிறைவேற்றுவதன் ஊடாக மக்களுக்கு அவருக்கு வழங்கிய ஆதரவை அவர் அதற்கான பிரதி உபகாரத்தை வழங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். வழங்கினால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்களிடம் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நடமாடுகிறார். காலையிலிருந்து நடைபயிற்சி செய்கிறார், மக்களை சந்திக்கின்றார், மக்களோடு சேர்ந்து உணவருந்துகிறார். ஆகவே இதுதான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் என்பது போன்ற ஒரு கருத்து என்பிபி தரப்பினரால் பிரச்சாரமாக முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்கள் மறுப்பீர்களா? இல்லை, இது கால மாற்றம். 2009ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வருகை தந்த போது இருந்த பாதுகாப்பு சூழலுக்கும் தற்போது இருக்கின்ற பாதுகாப்பு நிலவரங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கின்றது. எங்களுடைய செயலாளர் நாயகமே அப்பொழுது பலத்த பாதுகாப்பு 2 அடுக்கு 3 அடுக்கு பாதுகாப்போடு தான் நடமாட வேண்டிய சூழல் இருந்தது. இப்பொழுது அவர் தன்னுடைய பாட்டுக்கு எல்லா இடமும் போய் வருகின்றார். அவ்வாறு கால மாற்றத்தின் ஒரு வழிபாடாக இதை பார்க்கிறோமே தவிர இதிலே நாங்கள் வியப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சமூக ஊடகங்களிலே இவ்வாறான பிரச்சாரங்கள் வெளியாகுவதை பார்த்து நாங்களும் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். மக்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய தரப்பினுடைய ஒரு கீ இஷ்யூ என்று சொல்லலாம். தமிழக மீனவர்களினுடைய அத்துமீறி மீன் பிடிக்கக்கூடிய இந்த சூழல் இப்பொழுது இருக்கக்கூடிய மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களினால் எப்படி கையாளப்படுகிறது, அல்லது நீங்கள் இருந்த போது நீங்கள் நிறைவேற்ற வந்த அல்லது உங்களிடம் இருந்த எதிர்பார்ப்புகள் இப்பொழுது சந்திரசேகரம் அமைச்சர் அவர்களால் நிறைவேற்றப்படுகிறதா? நம்மை சந்திக்கின்ற கடற்தொழிலாளர்கள் கடந்த காலங்களில் எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த இறுதி கால பகுதியிலே இருந்த நிலைமையை விட மோசமாகவே தற்போது இருக்கின்றது. பெருமளவான கடற்தொழிலாளர் ட்ரோலர்கள் எல்லை தாண்டி எங்களுடைய கடற்பரப்புக்குள் எங்களுடைய கரையோரங்களுக்கு வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றன என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பிலே எதுவும் செய்ய முடியாத நிலையிலே தாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பரிதவிப்பதாக ஆதங்கம் வெளியிடுகிறார்கள். நாங்கள் கடந்த காலங்களிலே சொன்னது போன்றுதான் இது ஒரு பூகோள அரசியல் என்பதை விட 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட விவகாரம் இருக்கின்ற சூழலிலே 2 நாடுகளுடன் கலந்துரையாடி 2 நாடுகளும் கலந்துரையாடி ஒரு ராஜதந்திர ரீதியான உறுதியான தீர்மானங்களை ஒரு இதய சுத்தியுடன் மேற்கொள்ளும் பட்சத்தில் தான் இதனை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் எங்களுடைய செயலாளர் நாயகம் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவர் கடற்படையினருக்கு கடுமையான அழுத்தங்களை வழங்கி அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டதன் விளைவாக அவர்கள் எல்லை தாண்டி வருவது மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதைவிட இந்த அளவு இப்போது வருவது போன்று அவர்கள் கரை ஓரமாக வருவதும் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அது ஒரு பாரிய மாற்றம் இருக்கின்றது. தாங்கள் பாதிக்கப்படுவதாக தங்களது தொழிலாளர்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறீர்கள். பொறுமையாக நன்றிகள். நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். வணக்கம்.